இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாக்லேட் மில்க் ஷேக்கும் வந்து ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டட் ரெசிபி தான். நம்மளுடைய ப்ரீவியஸ் ரோஸ் மில்க் வீடியோவில் சாக்லேட் மில்க் ஷேக் போட சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கான ஒரு ரெசிபி தான். இந்த மில்க் ஷேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாக்லேட் மில்க் ஷேக் அப்படின்னாலே நமக்கு வந்து பால் வந்து திக்காக இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன ரெசிபி பண்ணுறதா இருந்தாலுமே வந்து ஃபுல் க்ரீம் மில்க் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கும் போது நல்லாவே கெட்டியாக டேஸ்ட் வைஸில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த 1/2 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். நல்லா கொதிச்சுட்டு அப்புறம் இதை வந்து ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து 1-2 மணி நேரம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கணும். பாலை வந்து நல்லா சில்லாக இந்த மாதிரி எடுத்துக்கும் போது மில்க் ஷேக் வந்து ரொம்பவே எம்மையாக கிடைக்கும். பாலை நீங்கள் சில் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் இது கூட ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம். நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1-2 மணி நேரம் கிட்ட நல்லா ஸ்டோர் பண்ணி இந்த பாலை எடுத்துக்கிட்டேன். இந்த பாலில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நான் தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்ட பால். 4 பேர் அளவுக்கு நமக்கு மில்க் ஷேக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 1/2 லிட்டர் பால் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது 2 கப் அளவுக்கு பால். ஸோ இப்போ வந்து 1 கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்கூப் அளவுக்கு ஐஸ்கிரீம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து நம்ம வீட்டிலே பண்ணது. நான் வந்து இந்த ரெசிபி எப்படி பண்ணணும்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ நான் வந்து ஒரே 1 ஸ்கூப் அளவுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த டார்க் சாக்லேட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து டார்க் சாக்லேட்டில் உள்ள சின்ன சின்ன பீசஸ் தான். உங்களுக்கு வந்து டெய்ரி மில்க்கோ இல்லை வந்து என்ன ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சாலும் நீங்கள் இந்த சாக்லேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட சாக்லேட்ஸே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து டேரெக்டாக கொக்கோ பவுடராக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம சாக்லேட்ஸ் ஆட் பண்ணி மில்க் ஷேக் பண்ணுறது வந்து ரொம்பவே டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து சாக்லேட் தான். அடுத்து வந்து நம்ம 1 கப் பாலை வந்து இதுலேயே ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா சில்லான பால். அடுத்து இதுலேயே வந்து தேவையான அளவு சர்க்கரை. நான் வந்து ஜஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மில்க் ஷேக்கை பல்ஸ் மோடில் வச்சு லைட்டாக இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பல்ஸ் மோட் உங்ககிட்ட மிக்சி ஜாரில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் மீடியம் ஸ்பீடில், அதாவது 1 ஸ்பீடில் வச்சு லைட்டாக இதை வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா கலரும் சேஞ்ச் ஆகி சாக்லேட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணலாம். நீங்கள் மில்க் ஷேக்ஸ் வந்து சாப்பிடும்போது நான் நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இது கூடயே வந்து மறுபடியும் சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம் வந்து நீங்கள் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை அப்படி இல்லைனா நீங்கள் இதுக்கு மேலே வந்து விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி அழகாக டிசைன் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீமும் வந்து டேஸ்ட் வைஸில் நல்லாவே இருக்கும். இந்த சாக்லேட் ரெசிபி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.